ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீக் நம்ம கிட் அண்ட் கிட்ஹப் பற்றின இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட்ல வந்து விஎஸ் கோட்ல இருந்து கிட்ஹப்பை எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது, கிட் கமெண்ட்ஸை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அங்க உங்களோட நம்பரை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கிட் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டம்ல எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல வந்து கிட் எஸ்சிஎம் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா gitsem.com அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ கிட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ட்ராக்ஸ் த சேஞ்சஸ் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல நீங்க இந்த கிட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன லிங்க் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மேக் ஓஎஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிட் எஸ்சிஎம் ஃபார் மேக் ஓஎஸ் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ் யூசிங் கிட். ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், லிங்க்டின், நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி பாப்புலர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கிட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் ஸோ இது வந்து அடுத்தவங்களுக்கும் தெரியுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம கிட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட கோடிங் வந்து ட்ராக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கோடிங்ஸையும் ஒரு இடத்துல வந்து மர்ஜ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமான கிட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு EXE ஃபைல் ஒன்று உங்களுக்கு வந்து ப்ரௌசர்ல டவுன்லோட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 2.39.1 அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த EXE ஃபைலை வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து டெஸ்க்டாப்ல ஏதாவது ஒரு ஃபைலா கிரியேட் ஆகுமா, இல்ல நம்ம இது எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப்ல எல்லாம் கிரியேட் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு அதுலதான் நம்மளோட இதுல வந்து கிட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணணுங்கிறத நம்ம விஎஸ் கோட்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ விஎஸ் கோட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து மெனூஸ்ல வந்து டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெர்மினலை கிளிக் பண்ணிட்டு நியூ டெர்மினல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டர்ல இருக்கோமோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் டெஸ்ட் ஃபோல்டர்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பவர் ஷெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ கிட் செக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் ஷெல்ல வந்து கிட் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிட் பேஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேஷ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் ஃபோல்டர்ல இப்ப கிட் வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு -git அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா git -version அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம பார்த்த 2.38.1 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் வந்து இதுல ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதுல ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட லேப்டாப்ல கிட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்றது, ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இது இந்த டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஃபோல்டர்ல கிட்ட வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இனிஷியலைஸ் பண்றதுக்கு என்ன கமாண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம சிஎம்டி கமாண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு டைரக்டரி ஓபன் பண்றதுக்கு சில டாஸ் கமாண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்க எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு mkdir மேக் டைரக்டரி அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த mkdir. ஸோ நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா git test அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இப்ப டைரக்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்பவும் நம்ம எதுல தான் இருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கோம். ஸோ எப்படி நம்ம வந்து மேக் டைரக்டரி மென்ஷன் பண்றோமோ ஸோ அதே மாதிரி வந்து சேஞ்ச் டைரக்டரிக்கு cd அப்படிங்கறது கொடுக்கலாம். ஸோ cd அப்படின்னு கொடுத்துட்டு git-test அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க டெக்ஸ்ட் ஃபோல்டர்ல git test அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள இப்ப நீங்க வந்து வந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து git கமாண்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப வந்து நம்ம git test அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். இந்த ஃபோல்டர்ல நமக்கு வந்து கிட்டுக்கான ரெபாசிட்டரி ஒன்னு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கிட்ட வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலைஸ் பண்றதுக்கு இங்க நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா git-init அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த சைட்ல வந்து நிறைய மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்ப்ளோரர், செகண்ட் வந்து சர்ச், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+G. ஸோ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நமக்கு காமிக்கும். ஸோ நீங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறீங்களா ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். அதே மாதிரி GitHubல பப்ளிஷ் பண்றதுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ரெண்டு விதமா வந்து கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்னு இங்க git init அப்படின்னு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா git வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடினால இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் index.html கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா git வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து gitல வந்து கமாண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணணும். ஸோ git init அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, git ரெபாசிட்டரி ஒன்னு எம்டியா வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இன்னும் ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணாததுனால இங்க என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எம்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ .git அப்படிங்கிறது நம்மளோட git test அப்படிங்கிற ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிரான்ச் நேம் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா ls--a அப்படிங்கிற கமாண்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது இப்ப நம்ம எந்த ஃபோல்டர்ல இருக்கோம் அப்படிங்கறத கரெக்டா நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா index.html வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா git test அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ git testக்குள்ளதான் git அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா index.html வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த index.html வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதுல நம்ம git வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ GitHubல நம்ம index.html அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளனேஷன் மார்க் மட்டும் கொடுத்து எப்பவும் போல ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டைட்டில் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த பாடி டேக்குள்ள ஜஸ்ட் வந்து நான் ஒரு h1 டேக் கொடுத்துட்டு ஹாப்பி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சோர்ஸ் கண்ட்ரோல், இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிஷ் பிரான்ச்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து sign in into github.com. ஸோ நேத்து எபிசோட்ல நம்ம வந்து GitHubல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம அந்த பப்ளிக் பிரான்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஐடி மட்டும் கேட்கும். நம்ம எந்த இதுல நம்ம GitHub கொடுத்துருக்கோமோ அதோட ஐடி மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து சைன் இன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம சைன் இன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஃபைல்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வியூ மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் ரெபாசிட்டரி அப்படிங்கிறதும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கமிட்.
ஸோ நம்ம நேத்து எபிசோட்ல நம்ம வந்து கமிட் பண்றதுக்கு அந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே கமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம். இங்க நீங்க இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பண்றதுக்கு இந்த டிக் மார்க் மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது மெசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து கமிட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அந்த மெசேஜை வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம கிட் கமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். புல்னா என்ன, புஷ்னா என்ன, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கமிட்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 டாட்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மெர்ஜ் பிரான்ச், கிரியேட் பிரான்ச், இந்த டீடைல்ஸுமே நம்ம வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கிட் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ல வந்து எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, கிட்டை எப்படி இனிஷியலைஸ் பண்றது, ஸோ அதுக்கான சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுல வந்து index.htmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற வரைக்கும் இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இதை எப்படி பப்ளிஷ் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.